ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஃபுல்லாகவே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருந்தோம். இன்றைக்கி 5வது நாள். நம்ம சென்னை எக்மோரில் கிளம்பி திருவனந்தபுரம் அங்கே திருவனந்தபுரத்தில் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம இருக்கிறது கோவளத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாள் சூப்பராக இங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தோம். இது மொத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டேஸ் வைஸாக எபிசோட் வைஸாக நான் பிரித்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே கோவளத்துலேருந்து நம்ம இந்த 5வது நாளில் செக் அவுட் பண்ண போகிறோம். இன்றைக்கி காலையில் மணி இப்போ 8:15 ஆக போகுது. நம்ம இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் நம்ம ஆட்டோவில் போட்டுட்டு இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா லைட் ஹவுஸ். வாங்க, லெட்ஸ் கோ. நம்ம சேட்டா நமக்கு எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஹோட்டலுடைய மேனேஜரை பார்க்க முடியல, பட் இங்கே இருந்த ஸ்டாஃப், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீஷோ. அவங்கக்கிட்ட நம்ம பில்லு கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, பார்த்து சூப்பராக பண்ணி கொடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். தேங்க்யூ. நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுடைய மேனேஜரை பார்த்துட்டேன். சாரை இங்கே பார்க்காம கிளம்புறதுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே சார், கண்டிப்பாக ஃபேமிலி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். ஓகேவா? ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு தெரியுமா? லைட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். கோவளத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மேலே போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கிளாக் ரூம் இருக்குது. இந்த கிளாக் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேகு, உங்கள் ஸ்லிப்பரு, சப்போஸ் எங்கள் கையில் கொண்டு வந்த அம்பர்லா, கொடை, இந்த மாதிரி எல்லாமே எதுவும் எடுத்துகிட்டு மேலே போக முடியாது. அது எல்லாமே இங்கே கிளாக் ரூம் நீங்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைட் ஹவுஸோடைய ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி தான் நம்ம நுழைய போகிறோம். இந்த பிரம்மாண்டத்தை நம்ம இங்கேருந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எம்மாடி, எவ்வளோ பெருசு! அடி எங்க அப்பா! செமையாக இருக்குல்ல? இப்போது இந்த லைட் ஹவுஸில் போகலாமா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லிஃப்ட் இருக்குது. ஆனால் லிஃப்ட்டு நம்ம யூஸ் பண்ணல, நம்ம ஸ்டெப்ஸு தான் போகிறோம். ஓகே,
லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸ் ஏறி போகிற இடத்துக்கு நான் காமிச்சேன். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட்டாக நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இங்கேருந்து இப்பயும் ஸ்டெப்ஸ் போல தான் மேலே ஏறணும். ஹாய். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ க்யூட்டாக இருக்குது. அப்போ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைமில் முதல் தடவை பண்ணும்போது சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னமும் ஸ்விம்மிங் பூலில் மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். மணி என்ன வர இப்போ வாங்க. இந்த பக்கம் இப்படி இங்கே ஒரு இப்படி இருக்கு பாருங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போனோம். உலகத்தை பார்க்கலாமா? நாங்கள் போவோம். வாவே வாவே வா. எப்படி இருக்கு தெரியுமா? காமிக்கிறோம் பாருங்க. ஓ மை காட். பீச் அப்புறமா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கம் பீச் தான் இருக்கா? சுற்றி ஏத்தாலும் இதாக இருக்கு. சுற்றி ஏத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருந்து இந்த உயரத்துல இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு அழகு பாரு. கேரளாக்கே ஒரு தனித்துவமான அந்த தென்னை மரங்கள் எப்படி இருக்குல்ல, செம்ம அழகுங்க. என்ன ஒரு அழகு பாருங்க. அந்த கடலும் அந்த வானமும் என்ன அழகா இணைந்து இருக்கு பாருங்க. கலர்ல கொஞ்சம் தான் டிஃபரெண்ட். அந்த ப்ளூ என்ன ஒரு அழகுங்க. இயற்கைக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுமே கிடையாது. வாவ், ஃபேண்டாஸ்டிக் பிளேஸ். அதுவும் நான் இங்கே மேலேருந்து இதெல்லாம் பார்க்குறேன். அல்டிமேட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நேரில் பார்க்குறச்சு எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஆற அளவு. அதுவும் பாருங்கள், அந்த பாறையில் வந்து அந்த அலைகள் மோதி விளையாடுது பாருங்கள். என்ன அழகா. அதில் எத்தனை டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பக்கம் ப்ளூ, அந்த அலைகளுடைய நுரை வெள்ளை, நடுவில் லைட் கிரைடு. வேறு லெவலாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், அதுவும் இந்த உயரத்தில் இருந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். அப்படி இருக்கும். மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் இருக்கிற வெயிட்டுக்கு அப்படியே இந்த காற்றுல மிதக்கிறேன், பறக்கிறேன். இங்கே பாருங்கள். ஐயோ 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 ஐயோ, என்ன ஒரு அல்டிமேட்டு, என்ன ஒரு பார்வை இது. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேரளாவில் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. இந்த கடலில் இருக்கிற அழகை பார்க்கும்போது நமக்கு என்னமோ வந்து ஃபாரினுக்கு வந்த மாதிரி இருக்குது. வேற மாதிரி தரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடுங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது. அந்த நடந்து போகிற பாதை தெரியுதுங்களா? நம்ம அந்த ஹோட்டலுக்கு போவோம்ல, ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தோடனே ஜஸ்ட் அப்படியே வாக்காக போவோமே, அது தெரிஞ்சு பாருங்க. இங்கே ஆரம்பித்து அங்கே முடியுது. அலை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல.
சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். இதை வந்து எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் மேலே இருந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல். தென்னை மரங்கள்லாம் பாருங்கள். ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அது இல்லைன்னா சின்ன ஒரு குறை. அது இந்த லைட் ஹவுஸ் மேலே வந்து இந்த சூப்பரான வியூ எடுத்ததில் அந்த குறை தீர்ந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவளத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அடுத்த உள்ளாங்களா பார்க்கலாம். செய்யும் மணியை நான் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மேலே ஹைட்டில் வந்தது. பை ஃப்ரெண்ட்ஸ். கூட தெரியாது, தள்ளி தான் தெரியும். நம்ம இந்த கோவளம் பீச்சு இந்த இடத்துலேருந்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். டாட்டா பாபாய் பீச். நானும் மணியனாவும் ரெடி ஆகிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம நேர் டேமுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம்.